வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா புளிச்சக்கீரைங்க. பாரம்பரியமாக கிராமத்தில் செய்கிற ஸ்டைலில் செய்ய போகிறேன். புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 4 துண்டு, ஒரு பெரிய தக்காளி 4 துண்டு, கொஞ்சம் தோலோடு இடித்து வச்சுருக்கேன் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 6 காஞ்ச மிளகா, பெருங்காயத்துண்டு, ஒரு 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்புங்க, தேவையான எண்ணெய். ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இந்த பருப்பு இதில் போட்டு எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். இது வறுத்தால் போதும், ரொம்ப கருகும் விடாமல், ரொம்ப கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த வாசனை நல்லாயிருக்கும், சிறுபருப்போட வாசனை. அதுக்காக தாங்க இந்த புளிச்சக்கீரை கூட. அப்போல்லாம் முழு பருப்பை பச்சை பயிறு கிராமத்துலலாம் வளைய முழுசாக அதையே இது மாதிரி நல்லா வறுத்துட்டு அந்த இயந்திரம் கல்லில் வச்சு உடச்சி எடுப்பாங்க. அதை புடச்சி அந்த அந்த தோலை புடச்சிட்டு அதுக்கப்புறம் சமைப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த இது கூட இது நமக்கு இப்போ ரெடிமேடாக அப்படியே கிடைக்கிது உடச்சி பருப்பு. அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துட்டாங்க. இது சட்டியில் போட்டு கழுவி எடுத்து வச்சிடலாங்க. பருப்பு கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதுலேயே அந்த தக்காளி, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பெருங்காயம் ஒரு கட்டிங்க, கொஞ்சமாக மஞ்சள்தூள் தேவையான இதெல்லாம் போட்டு அடுப்பில் வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பருப்பு வெந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரையை போடலாம். இந்த கீரை கூட இந்த கருவாடு வறுத்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. லைட்டாக வெதுப்பான தண்ணி. அப்புறம் வாஷ் பண்ணிட்டு எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேங்க. பாருங்கள், பாசி பருப்பு நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டலாங்க. புளிச்சக்கீரை இந்த சிகப்பாக இருக்கிற இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லதும் கூட. அந்த தண்டு சிகப்பாக இருக்கிறது இது இங்கே வளைஞ்ச கீரைங்க. ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சின்ன சின்னதாக இலை. நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு, இங்கேயே வளைஞ்சதுனால. மார்க்கெட்லலாம் பெருசு பெருசாக இருக்குங்க கீரை. எதனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், அது கீரையிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது பொங்கி பொங்கி வரும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். தட்டு போட்டு மூடினா பொங்கிடும், தட்டு போட்டு மூடாதீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடுங்க இந்த புளிச்சக்கீரை. மற்ற கீரை மாதிரிலாம் இல்லை. தேவையான அளவு உப்பு கீரையிலே போட்டுருங்க. கீரை வேகிறதுக்குள்ளே கருவாடு சுடு தண்ணி ஊற்றி இதை பாருங்கள் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிதாங்க, மஞ்சத்தூள், லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு போட வேண்டியதில்லை, கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால. இந்த கருவாடை எல்லாம் ஈவனாக காரம் நல்லா ஏறாது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துடலாங்க. 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தாங்க, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஊற்றி இதையும் நல்லா கலந்துக்கலாம். முட்டையை 2 இப்படி கட் பண்ணிக்கலாங்க. முட்டையை இந்த மசாலாவோட இப்படி தடவி 2 பக்கமும் ஈவனாக வரா மாதிரி வச்சிடலாங்க. எல்லா முட்டையும் இந்த மாதிரி மசாலா பின்னாடிலாம் நல்லா படுற மாதிரி தடவி அப்படியே வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ளே நமக்கு கீரை ரெடி ஆகிடுங்க. கீரை பார்த்திங்கன்னா வெந்துடுச்சிங்க. நம்ம மசித்தாலே எப்படி கையில் பாருங்கள் உடஞ்சி வந்துடும் பாருங்கள். கீரை இது சீக்கிரம் வெந்துடுங்க. அந்த கீரை நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடைய போகிறோம். வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கீரையை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. அதே சட்டியில் கொஞ்சமாக கல்லெண்ணெய்ங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. கீரைக்கு காரமே இந்த காஞ்ச மிளகா தாங்க.
கிள்ளி நான் சொன்ன அந்த 5 மிளகா கிள்ளி போட்டுடலாங்க. காஞ்ச மிளகா ரெடி ஆகிடுச்சுங்க. கலர் மாதிரி வந்து வருது. இந்த டைமில் கடுகு போட்டுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. ஏன்னா கீரை கடையும் போது அந்த உளுந்து வாசனை, அந்த மிளகா, போட போகிற பூண்டு இதுதாங்க அந்த கீரைக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இருக்குங்க. மிளகா, கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நான் 10 பல் பூண்டு நசுக்கி தோலோடு வச்சுருக்கேன். அதில் போட்டுருங்க. பூண்டு நல்லா சவந்து வந்தோடனே இந்த கீரையை எடுத்து இதில் போட்டுடலாங்க. இந்த புளிச்சக்கீரைக்கு இந்த மிளகா, இந்த பூண்டு, இந்த உளுத்தம் பருப்பு இதுதாங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லாவும் இருக்கும் அந்த கீரை சாப்பிட டேஸ்ட்டாக. அந்த காலத்துலலாம் கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க. நீங்கள் வேணும்னா எல்லா பருப்பும் அந்த காய் தக்காளிலாம் போட்டு குக்கரில் வச்சும் செய்யலாங்க. அதனால் பூண்டு நல்லா சவந்து வந்திருக்கு. இந்த டைமில் கீரையை ஊற்றிடலாங்க. கீரை ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் மத்து வச்சு நம்ம மசிக்க போகிறோம். மண்பானன்றதுனால கீழே நிற்காது. இந்த மாதிரி ஒரு கலவில் வச்சு அதில் சட்டி இறக்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இறக்கி வச்சுட்டு இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு நம்ம மத்து வச்சு மசித்து எடுத்துட்டா கீரை ரெடிங்க. அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம மசிகிற அளவுக்கு கட்டியாக மசிச்சுக்கலாங்க. மற்ற வச்சு நல்லா அப்படியே மசிச்சுக்கலாங்க. மசிஞ்சு வந்தால் கீரை ரெடிங்க. காட்டுறேங்க உங்களுக்கு மசிச்சுட்டு. கீரை பாருங்கள் நல்லா மசிஞ்சிச்சு. போட்ட மிளகா பூண்டு எல்லாம் இருக்கிற அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் கீரை எல்லாம் மசிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பெரமனை போட்டு கீழே வச்சு 2 பக்கம் துணி பிடிச்சி உட்காந்து கடைஞ்சால் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் புளிச்சக்கீரை ரெடி. சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாப்பிட தண்ணி நம்ம வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்குங்க. அப்படி தண்ணி ஊற்றும் போது லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணி இறக்கிக்குங்க. அவ்வளோதான். கீரை இனிமேல் தாளிக்க வேண்டியது இல்லைங்க. இது தாளித்து ரெடி பண்ணுற கீரை. கொஞ்ச நேரம் நம்ம சூடாக்கி இறக்கிக்கலாம். இல்லை அதில் இருக்கிற தண்ணி ஊற்றினா அதுவே போதும்னா நம்ம சூடு பண்ணுற அவசியமே இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க கீரை. பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் சூடாகிடுச்சு. இப்போ ஊற வச்சுருந்தேன் இந்த முட்டையை இதில் போட்டுடலாங்க. இப்போ முட்டையை திருப்பி போட்டுடலாங்க. இப்போ இந்த பக்கம் ஃப்ரை ஆன மாதிரி பின்னாடி பக்கமாக ஃப்ரை ஆகணும். அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுடலாங்க. இந்த பக்கம் பாருங்கள் கீரை லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றினதுனால இந்த கீரை 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த புளிச்சக்கீரை. அதுக்கு காம்பினேஷன் அந்த கருவாடு முட்டை பாருங்கள். பேக் சைட்லேயும் நல்லா வந்திருக்கு மசாலாவோட. ரொம்ப நேரம் சூடாக விட்டோம்னா முட்டை வெடிக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா வந்துட்ட உடனே இறக்கிடலாங்க. முட்டை மசாலா, முட்டை வறுவல் ரெடிங்க. கீரையாக கூட வச்சு சாப்பிடும்போது வாங்க. இதை புளிச்ச கீரையாக கூட இந்த முட்டைலாம் காரமாக வச்சு சாப்பிடும்போது சொல்லவே வேணாங்க. கருவாடை முட்டை முட்டை ரெடிங்க. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ கருவாடை போட்டுடலாங்க. கருவாடை ரெடியாகுது பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஹை ஃப்ளேம் வச்சா டக்குன்னு கறிக்கிடும். கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா அந்த கலர் நல்லா வரும். கருவாடும் நல்லா இருக்குங்க. கருவாடை நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மொறு கருவாடை வறுத்து எடுத்து வச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. கருவாடு, முட்டை, புளிச்சக்கீரைங்க. கிராமத்து ஸ்டைலில்
கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு மண் சட்டி வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க இது எப்படி பரிமாறலான்னு பாருங்க. நல்லா கட்டியாக புளிச்சக்கீரை அடிங்க, சூப்பராக இருக்குங்க. இது கூட ஒரு 4 முட்டை. கீரை கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அது கூட முட்டை, கருவாட்டு வறுவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து லக்ஷ்மிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.